சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிறி வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். மக்களுக்கே தெரியும் அடிதடி புகார் இருக்கிற ஒருத்தர் அமைச்சர். இன்னொரு அமைச்சர் மேல நில அபகரிப்பு புகார், அவர் ஒரு அமைச்சர். இன்னொருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாது. அவர் எப்படி எடுக்க முடியும்? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிறி வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்தில் பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இது அங்க தேர்ந்தெடுக்க மக்களுக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியல. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாது. அவர் எப்படி எடுக்க முடியும்? ஆனா உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தரா இளநீ புள்ளிங் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறார்.